வணக்கம் மேம். ராஜேஷ் சாரோட இறப்பு உங்களுக்கு எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு? வணக்கம். இந்த நியூஸ் நான் நம்பவே இல்லை. அந்த செய்தி கேட்ட உடனே உங்க கண்ணு முன்னாடி வந்த அவரோட நினைவுகள்னா என்ன மேம்? இன்னும் நம்பவே முடியல அவர் இல்லைங்கிறத. ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க சொல்லதான் மைண்ட்லயே ஏறுது. ரொம்ப நல்லவர், ஜென்டில்மேன், ரொம்ப மனம் ரொம்ப இனிமையானவர். அவர் என்னோட அலைகள்ங்கிற சீரியல்ல நடிச்சாரு. நான் தயாரித்து இயக்கிய சிவரஞ்சனி சீரியல்ல நடிச்சாரு. எல்லாருக்கும் போதனை பண்ணிட்டே இருப்பாரு. அவர் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு, இப்படி இருங்க அப்படி இருங்க. ரொம்ப இனிமையானவர், ரொம்ப கோஆபரேட்டிவ் ஆர்டிஸ்ட், ரொம்ப உண்மையானவர் தொழிலுக்கு. அப்படியானவர் எப்படி இது ஆச்சுன்னே என்னால நம்பவே முடியல. எப்படி அவர் உடம்ப நெக்லெக்ட் பண்ணக்கூடியவரே கிடையாது. ரொம்ப பிரின்சிபல்டு பர்சன், டிசிப்ளின் டயட் சாப்பிடுவாரு. அப்படி இருக்கும்போது இது என்ன கடவுளுடைய இது என்ன தெரியல. ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன், ரொம்ப வேதனைப்படுறேன். இந்த இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு கூட எனக்கு தெம்பு இல்லை. ஏன்னா இதை பத்தி நினைக்கும் போதே ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கேன். வெரி நைஸ் ஜென்டில்மேன். நிறைய டிராவல் பண்ணியிருக்காரு என்னோட. இந்த சீரியல்ஸ்ல எல்லாம் நடிக்கும் போது நான் ரொம்ப மரியாதை, ரொம்ப ரொம்ப மரியாதை. அவரை நான் பார்த்தது பேசினது ஆர்கிடெக்ட் ஆதிசேஷியா சாருடைய 80வது திருமணத்துல அவரை பார்த்தேன், பேசினேன். அதுக்கப்புறம் இப்படி ஒரு நியூஸை கேள்விப்படுவேன் நான் நினைக்கவே இல்லை. அவர்கிட்ட நீங்க பார்த்து பாராட்டக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு உங்களுக்கு இப்போ நினைவுக்கு வர்றது என்னமா? இல்ல, ரொம்ப சாந்தமானவர். அவர் கத்தி பேசி கூட நான் பார்த்ததில்லை. ரொம்ப சாந்தமானவர், எல்லாருக்குமே அனுகூலமான இருக்க ஒரு நடிகர். ரொம்ப தேசபக்தி, ஆர்ட்னா அப்படி ஒரு உயிர். ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர். எந்த ஒரு நெகட்டிவுமே நம்ம பார்க்க முடியாதவர்கிட்ட. ரொம்ப கோஆபரேட்டிவ். அவரோட சன்னோட மேரேஜ் வேற பிளான் பண்ணிருக்காங்க அப்கமிங் மந்த்ஸ்ல. இந்த நேரத்துல அவங்க குடும்பத்துக்கு நீங்க சொல்ல விரும்புற இரங்கல்கள் சொல்லலாமா? மன தைரியம் வேணும். மன தைரியம் ஆண்டவன் அவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும். அவர் ஒரு நல்ல நபர். அவருடைய வாழ்த்துக்கள் எப்பவுமே இருக்கும் அந்த குடும்பத்துக்கு, எங்க இருந்தாலும். அவரோட ஆத்மா சாந்தி அடையணும். ரொம்ப பெரிய டிராவல் என்னோட அவர் நிறைய நடிச்சிருக்கு. அவருக்கும் உங்களுக்குமான உரையாடல்கள்ல நீங்க மறக்க முடியாத விஷயம், இந்த ஒரு விஷயம் இப்ப பகிர்ந்தா இந்த நேரத்துக்கு அவரை நினைவு கொள்றதுக்கு நம்மளுக்கு ஒரு மனசுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது விஷயம் இருந்தா பகிர்ந்துக்கோங்க மேம். ஒன்றும் இல்லை, எப்பவுமே டயட்டை பத்தி தான் பேசுவார் அவரு. நான் என்னுடைய ஸ்கிரிப்ட்ல டைரக்ஷன்ல அதுல பிஸியா இருப்பேன். ஸோ அதை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எனக்கு எப்படி எப்படி கோஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்டு தான் அவருக்கு இருக்குமே தவிர நிறைய கான்வர்சேஷன்ங்கிறது கம்மி தான். பட் அந்த ஷார்ட்ஸ்ல பேசுறது தான். அவருக்கு எப்பவுமே இந்த டயட்டை பத்தி தான் பேசுவாரு. டயட்டை பத்தி ரொம்ப பேசுவாரு. இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான். அம்மா நீங்க என்ன சாப்பிடுறீங்க, நீங்க உங்க ஹேபிட்ஸ் என்ன எல்லாம் ரொம்ப அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாரு. நான் எப்படி இருக்கேன் செட்ல, என்னை பத்தி ரொம்ப உயர்வா எல்லாத்தையும் பேசியிருக்காரு. மறக்க முடியாத ஒரு நபர்மா. ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு. இந்த இன்டர்வியூ எல்லாம் பேசுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனசு சாந்தி அடையட்டும் அவருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். இந்த ஒரு துயர சம்பவத்துல அவருக்கான சில பதிவுகளை நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். ஓகே, தேங்க்யூ மேம்.